ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆமாம் கைஸ், நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளோட மோனிகா பார்ட் 3. ஆமாம் கைஸ், அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. அடுத்து என்னென்ன மணி வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று கைஸ், மோனிகா பார்ட் 1 அண்டு பார்ட் 2 கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்படிலாம் இல்லை, இதே பாருங்கள் கைஸ். ஆனால் எதுக்கும் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படி நம்ம ஆரம்பித்து மோனிகா சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு இதையும் அப்படியே பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து அதனால தான் சொல்கிறேன், அதை பார்த்தா தான் இதை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அதை பாருங்கள். அப்புறம் இன்னொன்று கைஸ், நான் வந்து மோனிகா பார்ட் 2ல் 100 வியூஸ் போனாலே பார்ட் 3 போட்டுருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மோனிகா பார்ட் 2 130 வியூஸ் போயிருக்கு. அது உங்களால தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் தட் கைஸ். நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க பார்ட் 2க்கு. அதே மாதிரி பார்ட் 3க்கு நல்ல வரவேற்பு தாங்க. இது ஒரு 200 வியூஸ் போனால் பார்ட் 4 அப்லோடு செய்யப்படும் கைஸ். சரி, இப்போ வாங்க நம்ம மேட்சுக்குள்ளே போவோம். மோனிகா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே படுந்தோல்வி அடைந்து, அதாவது நான் இதில் சொல்கிறேன், மேட்ச் விளாடும்போது படுந்தோல்வி அடைந்தவங்களும் அதை சொல்கிறேன். படுந்தோல்வி அடைந்து அவுட் ஆகிக்கிட்டே இருந்தோம் ரெண்டுலேயும். பட் இந்த பார்ட் 3ல் எப்படியாவது வின் ஆகும்டா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் போயிருக்கேன். ஏன்னா நான் பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன், பார்ட் 3ல் அவுட் ஆகிட்டா அடுத்து மோனிகா சீரீஸ் வரவே வராது கைஸ்ன்றது. அதனால நான் இதில் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பார்ட் 4 பார்ட் 5 அடுத்து எடுத்துகிட்டே போகவே மாட்டேன். இதில் அவுட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதனால் நீங்கள் கடைசி வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள், யார் வின் ஆகிறா யார் தோக்குறான்ட்டு. எனிமி வின் ஆகிறாங்களா இல்லை நம்ம வின் ஆகிறோமான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அதுக்குள்ளே ஒரு பாட்டு செத்து போயிடுச்சு, மிஸ்டர் அக்குவான்ற பாட்டு. இந்த பாட்டு வச்சுக்கிட்டு விளாட்றனால தான் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மிஸ்டர் ப்ளூ, கமான் மேன். மிஸ்டர் ப்ளூ, அதாவது நான் தான் எப்படியாவது வின் ஆகணும். இந்த மோனிகா சீரீஸை காப்பாற்றி கொண்டு போகணும். அவனை போய் ரிவே பண்ணுவோம், பல்ல கடிச்சிக்கிட்டு. நூபுடையவெல்லாம் ரிவே பண்ண வேண்டியதாக இருக்கே. சரி, அதை விடுங்க, அவன் நூபு தான், அது உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த மேட்ச் எப்படியாவது வின் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அப்புறம் மோனிகா சீரீஸ் வராது, அடுத்து காந்தி தாத்தா சீரீஸ், ஆனால் டும் டும் சோர் சீரீஸ் வேறு இருக்குது. சரி கைஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து வெனஸ்டே வந்திருக்க வேண்டியது, பட் ஆனால் நான் இன்றைக்கி தேர்ஸ்டே போடுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு கைஸ், அதனால் போட முடியல மோனிகா சீரீஸை. நேற்று இன்றைக்கி வந்து காந்தி தாத்தா சீரீஸ் வந்திருக்க வேண்டியது. காந்தி தாத்தா சீரீஸ் நாளைக்கு வந்துடும், டும் டும் சீரீஸ் அடுத்து வந்துடும். நாளைக்கே ரெண்டையும் போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் இன்றைக்கி நான் இந்த நைட்டு தான் மோனிகா சீரீஸை போட முடிஞ்சு. எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரில கைஸ். தேங்க்யூ. நைட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் அமைக்கி விட்ருங்க. ஓகே, சரி இருங்க. இனிமே அவனை கண்ணில் கிடைக்கிறான் நான் பார்ப்போம். ஒருத்தையும் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான், எவனாவது மாட்டினியா அவ்வளோதான் செத்தாங்க நான் இருக்கிற கடுப்புக்கு. ஆமாம் கைஸ், சுட்டு பொசிக்கிடுவேன். இந்த நேரத்துக்கு எவனாவது ஒரு எனிமி வந்து மாட்டட்டும், டெத்து தான், கைமா தான். அரசனல் ஓப்பன் பண்ணுவோம். அரசனல் ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவோம். நம்ம அரசனல் நம்ம அரசனல் என்றும் எதிலும் நம்பர் 1. ஐயோ, நான் 10 செகண்ட் தான் இருக்குது. 9 8 7 6 5 3 4 3 2 1. என்னடா ஓப்பன் ஆகலை, கீ கேட்குது. டேய், என்னடா வாழணும்னு வந்தவனை வெளியிலே வச்சு அனுப்பிட்டீங்களேடா. ஐயோ, அது நான் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றா அப்படி அப்போ ஓப்பன் ஆகும்ல, அந்த மாதிரி அரசனல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா அது அரசனல் கீ கேட்குது.
இங்கே எவனும் இல்லை அது இந்த ஸ்கேனர் எனிமையை காமிச்சு கொடுக்குறது. எனிமே அங்கே தான் இருக்கேன், என்னடா பண்ணுறாடி பாட்டு நம்பர் 3 பாட்டு மிஸ்டர் அக்வா பாட்டு என்னங்க போடு டீம் ஐ போட். மோனிகா 2 கில், அசால்ட்டாக 2 கில் போட்ட மோனிகாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறோம். வாழ்த்து சொன்னனால மோனிகா இப்போ டான்ஸ் ஆடியே ஆகணும். ஐயா வாட்டர் மில்லன் ஸ்டார் ஆடின மோனிகா இல்லைப்பா, மோனிகா ஆடின மோனிகா. சரி அதை விடுங்க, அதை எப்படியும் போட மாட்டாங்க, நான் மீம் அப்போ தான் ஜோக்காக இருக்குண்டு. அதாவது நான் தான் என்னையை புகழ்ந்துக்கிறேன். இந்த காரை வெடிக்க விட்டால் தான் தூக்கம் வரும், மனசாரும், எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி தான், அவ்வளோதான்டா. மோனிகா சரி சக்ஸஸ்ரா வெடிக்க விட்டனால. அது என்னடா பாட்டு அப்படிலாம் கேட்காதீங்க, அது வந்து ரிவர்ஸில் வச்சேன். ஏன்னா கரெக்டாக வச்சா காப்பிரைட் விழுந்தாலும் விழுந்துடும். அதனால் எதுக்கு வம்பு, நம்ம சேனல்லே 720 சப்ஸ்கிரைபோ என்னமோ தான் இருக்குது, அதை போய் நாசம் பண்ணுறதா அப்படின்ட்டு. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போயே பிளாக் பண்ணி விட்டால் அடுத்து அந்த 720 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போயே நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு இன்பப்பட்டு அப்படின்னு சப்ஸ்கிரைபரை இப்போ தான் மெதுவாக ஏற்றிருக்கேன் கைஸ். ஆமாம் கைஸ், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை ஏற்றி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்போ தான் என்னால் கிவ் அவே ரூம் மேட்ச் லைவில் வைக்க முடியும். ஓகே கைஸ், அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போவோம். அதெல்லாம் பேசிக்கிட்டு மற்ற சேனல் மணி நம்ம அதையும் பேசணும். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ இந்த மோனிகா சீரீஸ் முக்கியம், அதனால் இதுக்குள்ளே வருவோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைவோம். இந்த மேட்ச்சில் வின் ஆகி அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கைஸ். கடைசியில் யார் வின் ஆகிறா யார் தோக்குறான்றதை பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. தோத்துட்டா அரே பாய் தோக்க மாட்டேன் பாய், அதான் சொன்னேன்ல, தோத்துட்டா இந்த மோனிகா சீரீஸ் வராது தான். அதை சொல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் தோக்க மாட்டேன் அப்படின்றத உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸ்கிப் பண்ணா பாருங்க கைஸ், தோக்க மாட்டோம் என்ற எண்ணத்துடன் பாருங்கள். அப்போ தான் மோனிகா சீரீஸ் அடுத்தடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். அதனால் தோக்க மாட்டோம், பட் தோத்துட்டாலும் பரவாயில்ல. தோத்துட்டா இந்த மோனிகா சீரீஸை அடுத்து எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லணும். பட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு கடைசி வரை வெயிட் பண்ணி. ஓகே, இது ஒரு 200 வியூஸ் போக வைங்க. அப்போ தான் மோனிகா 4 மோனிகா பார்ட் 4 போட ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருக்கும். இதுக்கு ஒரு 200 வியூஸ் போகணும் கைஸ் சீக்கிரம். அது எப்போ எத்தனை வருஷம் ஆகி போனால் கூட பரவாயில்ல, பட் 200 வியூஸ் போனால் நல்லாயிருக்கும். தோத்துட்டா அட தோக்க மாட்டேன்ப்பா, சும்மா டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தோக்க மாட்டேன் வச்சு ஐயோ எனக்கே வளருதே. அதாவது தோக்கவே மாட்டேன் அதுதான் சொல்ல வந்தேன். அதை விட்டுவிட்டு நான் டோக்க மாட்டேன் வளரிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க, இப்போ உள்ளே எனிமி இருக்கான், அவனை மண்டையை கழுவிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம். ஐயோ நூப்டே பாய்ஸ், என்ன பாய்ஸ் இப்படி அவுட் ஆகிட்டே இருக்கீங்க, நான் ஒருத்தன் தாண்டா டீமை காப்பாற்றிக்கிருக்கேன், என்னையா அப்படி. ஐயோ இவன் கயர் போட்டிருக்கானே, கயர் போட்டிருந்தா அடிக்க முடியாதே, லைஃப் ஏறிக்கிட்டே இருக்குமே அவங்களுக்கு. ஐயோ கயர் பாய்ஸை எப்படியாவது அடித்து கொள்ளணும். உள்ளவே கொள்ளாமா இல்லை வெளியே இருந்தே கொள்ளாமா. என்கிட்ட இந்த கர்னேடு இது கர்னேடு இல்லை, குழாவால் உடைக்கிறது. ஐயா இது எதுக்கு நான் இப்போ தேவையில்லாமல் போட்டேன். இந்த வந்துட்டாங்க கயர் பாய்ஸ் அடிங்க. கயர் பாய் நல்லா, ஆனால் இப்போ அவன் லைஃப் ஏற்றிருப்பேன் கயர் பாய். என்ன பண்ணுறது, சரி நம்ம ஃபஸ்ட்டு ரிவே பண்ணி விட்ருவோம். ஓகே ரிவே பண்ணியாச்சு. கயர் பாய் சுட்டேன், ஆனால் கயர் பாய்க்கு இப்போ லைஃப் ஏறி இருக்கும். நம்ம இதை சுட்டுட்டு ஸ்பீடாக ஓடுவோம் கைஸ். வாங்க ஸ்பீடு. கயர் பாய் வரான்டா. ஐயோ கயர் பாய் வர்சஸ் மோனிகா வின்ஸ். மோனிகா கிட்டே வா. கீழே ஒருத்தன். ஐயோ நல்ல டேமேஜ் வாங்கிட்டேன். போனால் அடிச்சிடலாமா? கயர் பாய் டீம்மேட்டு தானா இல்லை வேறவனா? போனால் நல்லா அடிக்கலாம் கைஸ். போயா மோனிகாவின் பயணங்கள். ஒப்ப அடி அவ்வளோதான். டீம் மைப்ரோ விட்டு மோனிகாடா.
செம்மையாக இருந்துச்சுல. நான் சொன்னது அந்த திவாகர் இல்லை, நான் சொன்னதே இந்த 2 கில்லு போட்டதை. மாசா 4 கில்லு. ஐயோ, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக வருது இந்த சீரீஸ். அதாவது இந்த 3வது சீரீஸ் வெற்றியாகுமா தோல்வியாகுமா என்று ஒரு விறுவிறுப்போடு இருக்கே. ஜெயிச்சோ, வாவ், மாசா இருக்கே, சூப்பராக இருக்கே. பின் நைட்டா பார்ட் 4 தான் கைஸ். இது 200 வியூஸ் போனோனே. தோத்துட்டா ஹே, தோக்க மாட்டேப்பா, சும்மா சும்மா தோத்துடான்ட்டு இந்த மீன் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் வெறியாகுது கைஸ். புகையை போட்டு விட்டு போயிடுவோம், அவ்வளோதான். போய் புகைனா எந்த புகை தான், இங்கே எந்த புகையும் நினச்சிடாதீங்க. ஓகே, இங்கே பாருங்க எத்தனை கில்லு மோனிகாவை தேடி வருது. ஐயோ, இப்போ தான் இறங்கியிருக்கு இந்த பாட்டு. பாவமாக இருக்கே, குறி பார்த்து மண்டையை உடச்சி விட்ருவான், அவ்வளோதான்டா. யாருக்கிட்டுவோம் வேலையை காமிக்கிற? மோனிகாடா, மோனிகா. சரி, ஓகே, கண்டமானே காமெடி பண்ணாமல் இப்போ நம்ம ஒரு விறுவிறுப்பான சீரியஸோடு இருப்போம். ஏன்னா இப்போ நான் ரொம்ப கோமாவில் இருக்கேன். கோமாவில் இல்லை, கோவமாக இருக்கேன். எப்படியாவது வின்னாங்கன்ற ஒரு நோக்கத்தோடு நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் அவுட் ஆனால் எனக்கு மோனிகா சீரீஸ் வராதுங்க. அது எனக்கு அந்த ஒரு வருத்தம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் வின் ஆகுறோம், கலக்குறோம், மிரட்டுறோம். தோத்துட்டா ஸோ எனிமியா எங்கேருந்தே அடிக்கிற? முன்னாடி வந்து அடியா தைரியமான ஆளாக இருந்தா. வாயா தம்பி, எங்கேயா இருக்க? இப்போ நான் இருக்கிற கோவத்துக்கு எப்படி அடிப்பேன் எனக்கே தெரியாது. வாயா முன்னாடி. எங்கேம்மா தம்பி இருக்க? தம்பி எங்கேம்மா இருக்க? வாயா. இன்னும் எவனும் இல்லை தம்பி. எங்கே இருக்குன்னு தெரில. எங்கே இருக்குது தம்பி? என்ன நாக்கு? ஐயோ, நான் தான் அடிக்கணுமா? என்பிடி டெவல் நாக்கு கைஸ். போடு. நானும் ஒரு நாக்கு வச்சிட்டேன். ஐயோ, இந்த பவர் வச்சுருக்காங்களே. இவனை அடிக்க முடியாது போல். போடுறா டிமிட்ரியா. அவ்வளோதான்டா மோனிகாடா. எந்திரி. குளோவால் உடைக்கக்குள்ளே எந்திரிச்சிரு. சூப்பர். மெடிக்கிட் போடுப்பா மோனிகா. ஜோடி நீ துரத்தி வரான்டா. ஓடிரு. வேஸ்ட்டு மோனிகா, நிற்கிறது வேஸ்ட்டுப்பா. அந்த கில்லு வந்துருச்சுடா. சூப்பர், போடு. ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 கில்லு போட்டாச்சு. இன்னும் 12 பேர் தான் இருக்காங்க. வின் ஆகலாமா? ஆக முடியும்ல? மோனிகாவில் வின் ஆயிடலாமே எனக்கு தெரிஞ்சு. தோத்துட்டா தோத்துட்டா வீடியோ வராதுடா. மோனிகா பார்ட் 4 போடவே மாட்டேன், போதுமா? தோத்துட்டான்ட்டு பாப்பா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பொறுமை. சரி, அதை விடுங்க, கோவப்படக்கூடாது. கூல். ஜெய் மகிழ்மதி. ஓகே, இங்கே எனிமி இருக்காண்டா. அடிப்பா வேணாமா எனிமி? ஓகே. ஐயோ, ஸ்கைடர் எங்கே போட்டிருக்கேன் பாருங்க. அல்ட்ரா பாட்டு வேஸ்ட்டுங்க. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போலாம் எதுக்கு விளாட்றானே தெரில ஃப்ரீ ஃபயரை. நான் மட்டும்தான் இங்கே விளாண்டுக்கிருக்கேன். ஓகே, இப்போ வாங்க. மேலே ஒரு சண்டே போகுது, அவ்வளோதான். நம்பர் 1 போட்டாங்க என்பிடி டெவலை. எல்லாருமே பாட்டு தான். என்பிடி டெவில் ஒரு பெரிய பாட்டு, மிஸ்டர் அக்கோ ஒரு அல்ட்ரா பாட்டு. நான் மட்டும்தான் ப்ரோ பிளேயர் எனக்கு தெரிஞ்சில்ல. உண்மை கதை தான். அதாவது இப்போ பாருங்கள், நான் போய் அங்கே இருக்கிற 5 பேரையும் முடிக்கிறேன். மாசா கெத்தா. ஓகே, அக்குவா பாட்டு ரிவே பண்ண போது போல் ஜோனுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிடுச்சு ரிவே பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இங்கே 5 பேரையும் முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு அது என்னது? ஐயோ, சர்ப்ரைஸ் கொடுப்போம். வேணாம், இங்கே உட்காந்துருப்போம். வரட்டும் எல்லோரும், அப்புறமே நம்ம யாரும் காமிப்போம். அங்கே ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல். ஓகே, அங்கே நான் ஒரு ஸ்குவாட் இருக்குங்க. 4 பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். 4 3 அங்கே சண்டை போடுறாங்களா இல்லை சுட்டு நம்மளை கூப்பிட்றாங்களான்னு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இப்போ மீம் சவுண்ட் எதுவும் வராது. ஏன்னு வருத்தப்படாதீங்க. இங்கே லேண்ட்மைனை வச்சவங்க கீழே வரட்டும். செத்தாங்கடா, வரட்டும்டா, வெயிட் பண்ணுங்கடா. வாங்கடா. இங்கே கீழே தானே வரணும். என்ன பாய்? என்பிடி டெவில் நூடே. நாங்கள் இப்போ அதான் ரிவே பண்ணி விட்டேன். அதுக்குள்ளேயும் அவுட் ஆனால் எப்படி? ஐயோ இங்கே ஆனால் நிறையா கார் நிற்குது. ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? மோனிகா பூயா முக்கியமாக, கார் முக்கியமா?
பூவியா தான் முக்கியம். சரி விடு, அப்போ தான் அடுத்த மோனிகா பார்ட் 4 போட முடியும். இல்லைன்னா மோனிகாவை பார்க்க முடியாது. அதனால் வெயிட் பண்ணி எல்லாருமே உடச்சிட்டு நம்ம மேலே போய் நம்ம யாரும் காட்ட வேண்டிய நேரம்டா. டேய் கபிலா, நீ இறங்கி ஆடுறா. இல்லை மோனிகா நீ இறங்கி ஆடுறா. மோனிகா யார் வந்தாலும் பார்த்துக்குவோம். அவ்வளோதான் மோனிகாவின் டென்ஷன்கள். அவங்க குளோவால் போடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு மோனிகாவுக்கு பயந்துக்கிட்டு எப்படி பயந்து ஓடுறாங்கன்ட்டு. ஓ 2 நாக்குடா. கிரனேட் இருந்தால் போட்டு விடுங்கயா. 2 நாக்கியா. மோனிகாவின் திறமைக்கு ஒரு அளவே இல்லைங்க. ஐயோ எம்மாடி, என்னங்க இது? மோனிகாவுக்கு பயந்துக்கிட்டு குளோவாலாக போடுறாங்க பயந்தாங்கோலீஸ். அவங்க கீழே இறங்கியிருப்பாங்கய்யா. கீழே இறங்கிடுவாயா. வாயா இன்றைக்கி செத்தாங்களா டே. மோனிகா நான் யாரும் காமிக்க போடு. ஜோ ஐயோ, மோனிகா பார்ட் 3 3வது சீரீஸில் வின்னாக போகிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சோ போடு. ஒருத்தன் தான் போடு. ஐயோ என்ன பூயா இல்லையா? ஏய் நான் பூயா நினச்சிக்கிருக்கேனேடா. ஓ ஒரு தேடியா. பயமாக இருக்கு. கமான் மோனிகா முடியும். ஐயோ ஏய் போறா பூயாடா. டான்ஸை போடு. ஐயோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ். மோனிகா பார்ட் 4 வந்து இந்த மோனிகா பார்ட் 3 200 வியூஸ் போனோடனே கன்ஃபார்மாக வந்துடும். அதனால நீங்கள் இது 200 வியூஸ் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி போக வைங்க கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். சரி, அடுத்து டும் சகூர், காந்தி தாத்தா அதெல்லாம் இருக்குது. அது வரிசையாக வரும். நம்ம பஸ் சிமுலேட்டர் வேறு போட்டுருக்கோம். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா, அதுவும் வாரம் வந்துடும். ஸோ டாட்டா பை ஃப்ரம் மிஸ்டர் கலர் ஆஃப் கைஸ். பை கைஸ்.